கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைய கிறிஸ்தவர்கள் நம்ம தான் கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். நம்ம தான் அவரை தேவனா ஏற்றுக்கொண்டோம்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் நினைச்சது உண்டு. ஆனால் உண்மையாக நடந்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து தான் நம்மளை தேடி வந்திருப்பார். நீங்கள் உட்காந்து பொறுமையாக யோசிச்சு பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் நம்மை தேர்ந்தெடுத்தது தேவன் தாங்க. அதுக்கு ஒரு வசனம் கூட இருக்கு. நீங்க வாசிச்சீங்கன்னா, யோவான் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். கடவுள் எதற்கு நம்ம தேர்ந்தெடுத்திருக்காராம்? கனி கொடுக்கும்படிக்கு. அந்த கனி என்னவா நிலைத்திருக்கணும்னு சொல்லி கடவுள் சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த கனி கொடுக்குற வாழ்க்கைன்னா என்னன்னா, நிறைய நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த உலகத்துல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை இருந்ததுன்னா, நான் நிறைய பணம், பொருள், செல்வம், அந்தஸ்து, நான் பெரிய ஆளு, என்னை எல்லாத்துக்கும் தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லி அது நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம அதை ஆசீர்வாதம் நினைச்சு கொண்டு இருக்கிறோங்க. ஆனால் கடவுள் அதை எதிர்பார்க்குறாரா? இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மரம் இருக்கு. அந்த மரம் பெரிய ஹைட்டா இலையோட இருக்கு, இலை தலையோட இருக்கு. ஆனால் அதில் ஒரு கனியே இல்லை. அது யாருக்கு யூஸ்? ஒண்ணுமே கிடையாது, யாருக்குமே யூஸ் கிடையாதுங்க. கடவுள் எதுக்கு நம்மளை தேர்ந்தெடுத்தாருன்னா, நம்ம போய் கனி கொடுக்கணும். கனி கொடுக்கறது என்னன்னா, மற்றவங்களுக்கு உபயோகமா இருக்கிறோமா இல்லை. அந்த கனி நமக்கு யூஸ்ஃபுல்லே கிடையாதுங்க. ஒரு மரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த மரத்துக்கு அந்த கனி எந்த யூஸ்ஃபுல்லுமே கிடையாது. ஆனாலும் அந்த கனி கொடுக்கறது எதுக்கு எதிர்பார்க்குறோன்னா, மற்றவங்களுக்கு அது உபயோகமாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, கனி கொடுக்கறதுக்கு அந்த மரம் எதுவுமே செய்ய தேவையில்லைங்க. ஒன்றே ஒன்று தான் செய்யணும். அது என்ன பண்ணணும்? அந்த மரத்தோட அந்த வேரோட அந்த கிளைகள் கனெக்டடாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கனி கொடுக்குங்க. ஆனால் நம்ம நிறைய நேரம் கனி கொடுக்கறதே இல்லை. நம்ம எதிர்பார்க்கறது எல்லாமே இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள். அப்போ என்ன பண்ண முடியும்னா, நம்ம இந்த உலகத்துக்கு உரிய கனிகளை தான் கொடுத்து கொண்டு இருப்போம். ஆனால் தேவன் விரும்புகிற கனி நம்ம கொடுக்கறதே இல்லை. அழகா நீங்க யாக்கோபு பார்த்தீங்கன்னா, யோசேப்பு ஆசீர்வதிச்சிருப்பார் இல்லையா? நீங்க ஆதியாகமம் 49:22 நீங்க வாசிச்சீங்கன்னா, யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி. எவ்வளவு அழகா ஒரு ஆசீர்வாதம். ஆனா உண்மையா யோசேப்பு கனி தரும் செடி தாங்க. அவரோட வாழ்க்கையில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, கஷ்டத்தின் மேல கஷ்டம். கிட்டத்தட்ட 15-17 வருஷம் கஷ்டப்படுறாரு. அவங்க சகோதரர்கள் விற்று போடுறாங்க, அடிமையா விற்று போடுறாங்க, கொலை செய்யற கூட ட்ரை பண்றாங்க. ஆனாலும் அந்த இடத்துல என்ன பண்றாரு? தேவனை பற்றி கொண்டிருக்காரு இல்லையா? அவர் எவ்வளவு அழுதுருப்பார்ல, என்ன குழியில போடாதீங்க, என்னை விற்று போடாதீங்கன்னு கண்டிப்பா அழுதுருப்பார். ஆனாலும் அந்த சகோதரர்கள் மத்தியில் அவங்களுக்கு இரக்கமே கிடைக்கல. அதை கூட மறந்துட்டாருங்க இல்ல. அவர் என்ன பண்றாங்க? கொண்டு போய் ஜெயில போடுறாங்க இல்ல. போத்திபார் மனைவி என்ன பண்றாங்க? அவர் டெய்லியும் பாவம் செய்ய சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் அவர் பாருங்களேன், தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது. நீங்க ஆதியாகமம் 39:9 தான் கனி தருகிறார். அதாவது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நான் பாவம் செய்யறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனாலும் அந்த நான் பாவத்தை நான் விட மாட்டேன். ஏன்னா தேவன் என்னை தேர்ந்தெடுக்கிறார். எதற்காகனா அவருக்கு நான் கனி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு? அந்த பாவத்துல விழுகாம ஓடி போறாங்க. அடுத்ததா பாக்குறோம், நம்ம போத்திபார் வர ஜெயில தூக்கி போடுறாரு. அங்க கூட பாருங்களேன், அவர் துக்கமுகமாவே இல்லைங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் தேவன் என்னை பாதுகாத்துக் கொள்வார். ஏன்னா எப்பவுமே தேவன் அவர் கூடவே இருக்கிறாருங்க. அது அவருக்கு ஃபீல் ஆகுது ஆக்சுவலா. அதனாலதான் என்ன பண்றாரு, அங்க நீங்க பார்க்கிறோம் இல்லையா, பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியும் உள்ள 2 பேர் ஜெயில இருக்கிறாங்க. அவர் இருக்கும்போது அவங்கள்ட்ட போய் பேசுறாரு. ஏன் நீங்க துக்கமுகமா இருக்கிறீங்க? இவரே ஜெயில இருக்கிறாரு, இவரே துக்கமா தான் இருக்கணும். ஆனா அவரை துக்கமே படலைங்க. சந்தோஷமா போய் கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் நீங்க துக்கமா இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டு அவங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய சகோதரர்கள் எல்லாம் வர்றாங்க, தானியம் எடுக்கிறதுக்காக எகிப்து தேசத்துக்கு வர்றாங்க. அப்ப கூட பாருங்களேன், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க என்ன அனுப்பல, கடவுள் தான் என்னை அனுப்புனார். எதற்காகனா உங்க குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்காக தான் என்னை கடவுள் இந்த எகிப்து தேசத்துக்கு அனுப்பிச்சாரு. அதனால நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவரை மன்னிக்கிறாருங்க. எவ்வளோ ஒரு கணிதரும் வாழ்க்கையில நம்ம நினைச்சு பார்ப்போம், நம்ம சகோதரர்கள் ஏதாவது ஒரு தவறா சொல்லிட்டா, நம்மளை தப்பா பேசிட்டா நம்ம உடனே என்ன நினைக்கிறோம் இல்ல, நீ என்ன அப்படி சொல்லிட்டல, நீ என்னை தவறா பேசிட்டல, உன் மனைவி என்னை தவறா திட்டால, நான் உன் கூட பேச மாட்டேன், உன்னை சபிக்கிறேன்னு சொல்லி நம்ம வாயிலிருந்து சபிக்கிற வார்த்தைகள் வருது. அண்ணன் தம்பி என்ன சொன்னாலும் சரி, என் உற்றார் உறவினர் என்ன சொன்னாலும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாலும் சரி, நான் அவரை ஆசீர்வதிக்கிறேன். பரவாயில்ல, கடவுள் என் கூடவே இருக்கிறார். இதெல்லாம் கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார். இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு. அதனால நான் கண்டிப்பா நான் சபிக்க மாட்டேன், நான் கசப்பான கனி கொடுக்க மாட்டேன், நான் ஒரு இனிப்பான கனியை தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு நம்ம தேவனுக்கு பிரியமாய் நம்ம வாழ்கிறோமா? கடவுள் அதை தான் எதிர்பார்க்கிறாரு. நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் நம்ம ஒரு கனி தருகிறவரா இருக்கணும். கனி எப்படிங்க கொடுக்க முடியும் இல்லையா? அழகான ஒரு வசனம் இருக்கு. நீங்க யோவான் 15:15 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது இல்லையா? கடவுள் சிம்பிளா சொல்லிட்டார், நீங்க கனி கொடுக்கணும்னா
கடவுளுக்கு பிரியமான கனி கொடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், ஏசப்பா கூட எப்பவுமே இணைந்திருக்கணும். அதாவது அந்த கொடிகள் வந்து எப்பவுமே என்ன பண்ணணும், திராட்சை செடி கூட இணைந்திருக்கணும். நீங்க கொடிய வெட்டி போட்டுட்டீங்கன்னா அது காஞ்சு வேஸ்ட்டா போயிருங்க. ஆனா அந்த அந்த கொடி வந்து அந்த செடி கூட இணைந்திருக்கும்போது அதுல இருக்கிற வந்து சத்த சாப்பிட்டு சாப்பிட்டு என்னாகும், அதுக்கு மிகுந்த கனிகளை கொடுக்கும். தேவன் அதை தாங்க எதிர்பார்க்கிறார். நம்ம ஏசப்பா கூட இருக்கிறோமா, ஏசப்பா சொல்றதை கேட்கிறோமா, அவர் சொல்றது எங்க நம்ம காதுகள் கேட்டு அந்தபடி செய்கிறோமா, அதுதாங்க கடவுள் எதிர்பார்க்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம கண்டிப்பா மிகுந்த கனிகள் கொடுப்போங்க. அப்ப பாருங்களேன், தோட்டக்காரர் நம்ம பிதாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல, என் பிள்ளை இவ்வளோ கனி கொடுக்குறான்ப்பா, அவன் ஏசப்பா கூட இணைந்திருக்கிறான், அவன் பெரிய கனிகள் கொடுக்குறான், நான் அவனுக்கு இன்னும் உரம் போடுவேன், அவனை இன்னும் பெரியதாக ஆசீர்வதிப்பேன், இன்னும் மற்றவங்களுக்கு நான் ஒரு பெரிய சாட்சியா வைப்பேன், அவனை கொண்டு இன்னும் அநேக மக்களை நான் ரட்சிக்கிறதுக்கு நான் அவனை யூஸ் பண்ணுவேன்னு சொல்லி கடவுள் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க. அதுதாங்க ஆசீர்வாதம். அதுதாங்க உண்மையான ஆசீர்வாதம் இந்த உலகத்துல. கடவுள் அதை தான் எதிர்பார்க்கிறார். ஸோ நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து பார்ப்போம், நம்ம எந்தெந்த இடத்துலலாம் கசப்பான கனிகள் கொடுத்துட்டு இருக்கோம். இல்லைன்னா சில டைம்ஸ் வந்து நம்ம கனியே கொடுக்காம இருக்குமா, இன்னைக்கு நம்ம ஒப்புறோம், கடவுளே நான் கனி கொடுக்காத வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன், இன்னைக்கு நான் வந்து உண்மை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் ஒத்துக்கொள்றோம் ஏசப்பா, உங்களோடு நாங்கள் இணைந்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க, என்னென்ன காரியங்கள் உம்மை விட்டு எங்களை வழி விலக செய்கிறோ அதெல்லாம் எடுத்து போட்டு நாங்களோட இணைந்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்க நம்ம கர்த்தரிடத்தில் கேட்கும்போது கர்த்தர் உடனே வந்து கிருபியாய் செய்து நம்மளை வந்து ஏசப்பா கூட இணைக்க அவர் வல்லவராக இருக்காங்க. அதனால இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்ம வந்து கசப்பான கனியை கொடுக்குறதா இல்லாம அந்த வேர்ல இருக்கிற கசப்பெல்லாம் எடுத்துட்டு நம்ம தேவனுக்கு பிரியமாய் நம்ம ஒரு நாள் மாறுவோம், நம்ம நல்ல கனிகளை கொடுப்போம். கர்த்தராம ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.